வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு எண்ணம், ஏன் ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள நண்பர்களை தேடி ஒரு 100 நபர், மேக்ஸிமம் 100 ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மேக்ஸிமம் ஒரு 100 நபரை செலக்ட் பண்ணணும் என்னோடய ஆசை. மினிமம் 10 பேரை கூட ஓகே தான். சரிங்களா? அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அவங்கள உள்ளே சேர்த்து அவங்கள வந்து ஒரு டெக்னீஷியனாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சி. ஏன்னா நான் வீடியோவோட முன்னாடி சொல்லியிருந்தேன், ஹோம் தியேட்டர் மேக் பண்ணுறது எப்படி உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிலாம் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இருக்கிற ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய யூடியூப்பில் வந்துருச்சு. இப்போ நம்ம போடுங்கிற அவசியம் கூட கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பை திறந்துட்டாலே நீங்கள் இந்த 5.1 ஹோம் தியேட்டர் மேக்கிங் வீடியோ தான் நிறைய இருக்குது, தாராளம் மேக் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, மேக் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் பெரிய மலையை கட்டி இழுக்கிற வேலை கிடையாது. அழகாக நம்ம ஒரு வீடியோவை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்தே நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக ஓட விட்டு நம்ம வந்து மேக் பண்ணிடலாம் வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பொறுத்தல அது வந்து வேஸ்ட். அது நம்மளே கற்றுக்கிறணும், நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறணும். ஒரு மேக் பண்ணுறது கொண்டு இப்போ நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் ஒருத்தங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஃபால்ட்டோடு அவங்க வருவாங்க, ரிப்பேரோடு வருவாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறது அத்தனை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களை வந்து ஒரு டெக்னீஷியனாக உருவாக்கணும் தான் அடுத்த கட்ட என்னுடைய முயற்சி. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80% பக்கம் நான் கற்றுக்கிட்டேன். சில எப்படி என்ன நிலவரம், எந்த மாதிரி எப்படி என்னென்ன ரிப்பேர்ஸ்லாம் வருது, இது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். ட்ரைனிங்லாம் நம்ம ஃபீஸ் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன். இன்னும் இப்போ வந்து ஹோம் தியேட்டர் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி டிவி, சரிங்களா? ஸோ அடுத்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அதை எல்லாமே ஒரு 100 நபரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த ஒரு 100 நபர், இப்படியே நான் வந்து அடுத்த கட்ட முயற்சி. இது என்னுடைய ஆசையாக நான் வந்து நினச்சிருக்கிறேன். எப்படி போகுது அப்படிங்கிறது கடவுள் கையெல்லாம் இருக்குது. ஓகே, அது போகிறது வரைக்கும் நம்ம போகட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தகுதியை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் பேசிக் கொண்டு அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா இடந்து இப்போ ஒருத்தங்களாம் சொல்லுவாங்க 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம், அதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. நல்ல பக்காவான ஒரு மைண்டு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம்னு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது காலுக்கு அடியில் தான். நான் ஓப்பனாக நான் சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், சரிங்களா? அவங்க 10 வருஷம் கற்றுக்கிட்ட அந்த உடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னால் கரெக்டாக 1 மாதம் 10 நாளில் கற்றுக்கிற முடியும். அதுக்குண்டான வழிகள்லாம் இப்போ நிறையா சோர்ஸ்லாம் இருக்குது. என்ன பெரிய என்ன 10 வருஷம் அவங்க கற்றுக்கிட்டு என்ன இருக்கும், அதே தானே கற்றுக்கிற போகிறாங்க. ஏன்னா புதுசாக என்ன க்ரியேட்டிவிட்டி உள்ளே வளர்த்துக்கிற போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. அதே ஹோம் தியேட்டர் மேக் பண்ண போகிறாங்க, அதே தான் ரிப்பேர் பார்க்க போகிறாங்க. அவர் என்ன இருக்குது, இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு என்னால் அது வந்து ஏற்றுக்க முடியல. எவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நிறைய கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நல்ல ஆர்வம் இருக்கா, வாங்க வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம், உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து சரி, நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்தா நீங்களே ட்ரேஸ் அவுட் பண்ணுற மாதிரி அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரைனிங் தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரி, இதில் எனக்கு தெரியாத விஷயங்களும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும், அதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த முயற்சி யார் என்ன நினச்சாலும் சரி, அதை பற்றி நமக்கு ஐ டோன்ட் கேர். இப்போ கூட சங்கத்தில் என்னமோ சொல்லிக்கிடுவாங்க, இவங்களுக்கெல்லாம் போர்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, அந்த இசைன்னு ஒருவருக்கெல்லாம் போர்டை நான் ஒரு 4-5 பேர்ட்ட காண்டாக்ட் பண்ணேன், எனக்கு போர்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரி, யார் இதில் இந்த யூடியூப்பில் யார் கஷ்டப்படுறா அப்படிங்கிற நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு கரெக்டாக ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன், சரிங்களா? அந்த 4 பேருமே மறுத்துட்டாங்க, இவனுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, யாருமே கொடுக்காதீங்க அப்படின்ட்டு தகவல்லாம் வந்துச்சு. அவங்க என்ன டெக்னீஷியன்களாக சேர்ந்து ஒரு குரூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நான் கேட்ட என்கொயரி எல்லாமே அதில் ஷேர் ஆகிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நான் வந்து கணிச்சது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரிலாம் ஷேர் ஆகுது, ஓகே அப்படின்ட்டு.
எனக்கே அதாவது எனக்கு தரக்கூடாதான் ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டோ இல்லை எதுவுமே இவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண தேவையே இல்லை. இதில் என்ன இருக்குது? எனக்கு இதுதான் வாழ்க்கையா? அப்புறம் உங்களுக்கும் அது வாழ்க்கையாக இருக்கும், எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுலன்னா அது அப்படி நான் போயிட்டே இருப்பேன். ஏன் இப்போ உங்கள்கிட்ட தான் போர்டு நான் வாங்கணுமா? இதே இது நம்ம போய் மதுரைக்கு போனால் போதும், அள்ளிட்டு வரலாம். சேலத்துக்கு போனால் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் போதும், அப்போ அங்கே போய் ஏலம் போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க, அள்ளிட்டு வரலாம். அப்படிலாம் நீ உங்கள்கிட்ட நான் ஒரு 100 டெக்னீஷியன் நான் உருவாக்கிட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்ன மார்க்கெட்டில் என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்க நான் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் அவனை டெக்னீஷியனை உருவாக்கி நான் இது பண்ணிட்டு போகிறேன். இப்போ பாரு நானே போர்டு மேக் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு மேக் பண்ண அதான் இப்போ டெஸ்டிங்கில் ஃபுல் டெஸ்டிங்கில் இருக்குது இப்போ. ஏன்னா நம்ம வெளியே லான்ச் பண்ண கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓப்பனாக சொல்லப்போனால் தான் சில ஒரு நபர் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நாங்கள்லாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு போர்டும் வந்து பிரிண்டிங் கூட எனக்கு என்னுடைய இசையின் உறவுகளும் போட்டு அந்த போர்டு வந்துருச்சு. அதில் வந்து சில டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்க 1008 பேர் என்ன நினச்சாலும் அதை பற்றி நான் ஐ டோன்ட் கேர். நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன இது ஓகே, இது உண்மைனா உண்மை, பொய்னா பொய், அவ்வளோதான். இதில் யார் நல்லது எது கேட்டால் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நான் நிறையா யூடியூப்பில் நான் சேனல் பார்ப்பேன். ஆம்பிளிஃபையர்லாம் மேக் பண்ணுறாங்க. மாஸ்பெட்டு இது வந்து 4 ஃபெட்டு, இது 8 ஃபெட்டு, இது 10 மாஸ்பெட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய ஆம்பிளிஃபையர் போர்டெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கையில், அந்த வீடியோவை நம்ம உற்று நோக்கி பார்க்கையில் இந்த டிரான்சிஸ்டர் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அந்த 5200 அதே மாதிரி 1943 அப்படிங்கிற ஒரு மாஸ்பெட் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாஸ்பெட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் கற்றுக்கிட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த 5200 இந்த 5200 இருக்குல்ல, 5200 1943 இது வந்து மாஸ்பெட் கிடையாது. அது ஒரு பிஜேடி. சரிங்களா? ஒரு பிக் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நார்மலாக சொல்லப்போனால் ஒரு பெரிய டிரான்சிஸ்டர். பட் அது கரெக்டான நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் அது. அந்த பிஜேடியை தான் நிறைய பேர் நிறைய டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா இது மாஸ்பெட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாஸ்பெட் அந்த மாஸ்பெட். இது மாஸ்பெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு மாஸ்பெட் அப்படிங்கிறது வேறு. மாஸ்பெட்டும் யூஸ் பண்ணுறாங்க, பட் அது ரொம்ப ரேர். சரி, மாஸ்பெட் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டருடைய செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு வரும் அதோடைய எக்ஸ்பிளனேஷன். அது எதுக்கு மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர், டிசி டு டிசி இன்வெர்ட்டர், இந்த மாதிரியா ஒரு கான்செப்ட் வந்து மாஸ்பெட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுற இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதைத்தான் நிறைய பேர் இந்த 5 ஆனால் நிறைய ஆம்பிளிஃபையரில் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், பெரிய டிரான்சிஸ்டர் உள்ளே வச்சுருப்பாங்க. அது கீழே பயாஸு, டிரைவர்ஸு, அந்த மாதிரி நிறைய. அதை நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிஜேடி தான், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதில் வந்து ஒரு பேஸு, கலெக்டர், எமிட்டர் இருக்கும். பட் மாஸ்பெட் அப்படி கிடையாது. மாஸ்பெட்லேயும் 3 லெக் இருக்கும், 3 கால் இருக்கும். பட் அதில் கேட்டு, ட்ரைனு, சோர்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இனிமேல் தயவுசெய்து இது ஒரு பிக் டிரான்சிஸ்டர்னு சொல்லுங்கள், அல்லது பிஜேடின்னு. இது மாஸ்பெட்டுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா சில டெக்னிக்ஸ் தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் கற்றுக்கணும், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் இது தோசிப்பா கேக்ட்ரா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், தோசிப்பா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கேக்ட்ரானுடைய கெப்பாசிட்டி நாங்கள் யூஸ் பண்ண நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 100க்கு 90% எல்லாமே ஃபேக்கு. அதாவது ஆனால் அது பாவம், ஏன்னா டெக்னிக் பாதி பேர் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காக தான் இதில் இருக்குது. 90% இந்த புள்ளி விவரம் சொல்லுது. இந்த பிஜேடி, இந்த பிக் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த 5200 1943 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 90% ஃபேக்காக தான் கிடைக்குது. எல்லாமே சொல்லுவாங்க தோசிப்பா கம்பெனி, ஆனால் ஒரிஜினலுடைய பிராண்ட் எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியல. இப்போ ஒரு சாதாரண ஒரு 5200 வந்து அமேசானில் அடித்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரேட்டு 600 500, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 260 ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு டிரான்சிஸ்டரோட ரேட்டு.
அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்து ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணி கண்டிப்பாக ஒரு குறைவான ரேட்டை கொடுக்க முடியுமானா அந்த இடத்துல கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, கம்மியாக இருக்கணும், அது குவாலிட்டியாக இருக்கணும்பாங்க. வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100க்கு 90% யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேக்கான, இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது இதுதான் கிடைக்குது, வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தான் வாங்கி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஃபேக்கு. ஒரிஜினல் தோசிபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. ட்ரேட் இண்டியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு 180 வரைக்கும் சொல்கிறாங்க. 180. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான். இதை கொண்டு வந்து நம்ம ஒரு 5 சேனல் மேக் பண்ணோம்னா நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு 200 போடுங்களேன், ஒரு டிரான்சிஸ்டர் 200 போடுங்களேன். நீங்கள் 5 சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா ஒரு 10 டிரான்சிஸ்டர் வேணும். பிஎன்பி, என்பிஎன்ட்டு அந்த ஒரு 2 டிரான்சிஸ்டர் ஒரு பேராக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்களா ரேட்டை அதே கிட்டத்தட்ட 2000 போயிடுச்சு. ஆனால் இங்கே சாதாரண ஒரு போர்டு 1200, 1800 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பிராண்டட்னு சொல்லிக்கிறாங்க. 3000, 3500. அதான் எந்த மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, அது ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. நானும் நிறைய என்கொயரி பண்ணியிருக்கிறேன், நிறைய வலைதளம் நான் நிறைய தேடி பார்த்துருக்குறேன். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது புதுசு, இது ஃபேக், இது ஒரிஜினல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று இடையில வித்தியாசம் இருக்குங்கிறாங்க, அதுக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா என்னது, கிரிமினல்ஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ போலீஸோ இப்போ திருடனா வச்சுக்கோங்களேன், போலீஸுங்க அவங்க எவ்வளோ டெக்னிக்கலாக அவங்க கண்டுபிடிச்சாலுமே அதற்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக திருடங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. ஸோ அப்படிங்கையில் இது ஒரிஜினல் கடையை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது என்னை பொறுத்தளவு கேள்விக்குறி தான். பட் நீங்கள் நினச்ச இந்த அந்த காப்பியாக இருந்தாலும் அதை ஃபேக்காக இருந்தாலும் நமக்கு கேட்குற அந்த சவுண்டு எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக கிடைக்குது. அதைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது ஃபேக்காக இல்லைன்னு மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ அது வந்து ஆனால் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களாம் பார்த்தீங்கன்னா 5000 ஒரு ஒரு 5 சேனலுடைய ரேட்டு 5000லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன போர்டெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பலை. அந்தளவுக்கு அது ஒரிஜினலாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஓப்பனாகவே சொன்னால் அது எனக்கு பொறுத்தல அது ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 90%. ஏன்னா அது ஒரிஜினல் மானியே வருது இப்போ மார்க்கெட்டில். நீங்கள் வந்து எடையை போட்டு பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட் தெரியுங்கிறாங்க. ஃபேக்கான டிரான்சிஸ்டர் உடனே குயிக்காக ஹீட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் கிடைக்கிறதாலுமே அதுக்கு நிகராக அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத நான் தேடி பார்க்கல. அப்போ நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் இந்த ஃபேக்கை கொண்டு வந்து உள்ளே ஏன் இது பண்ணுறது? அப்போ ஒரிஜினலாகவே, அதாவது இந்த 2500க்கு பதிலாக வேறு டிரான்சிஸ்டர் வந்து மார்க்கெட்டில் குவாலிட்டியாக கிடைக்குது. சில அதைத்தான் நம்ம வந்து இப்போ என்னுடைய போர்டு, நாங்கள் தயார் பண்ணுற போர்டுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒன்லி அந்த பேஸ், அதுக்கு சப்வூஃபருக்கு மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்வூஃபர் நம்ம வாய்ஸ்னு ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அது டம்முன்னு அடிக்கணும், அதுக்கு மட்டும்தான். அப்போ அதுக்கு இது போதும். அப்போ அந்த சென்ட்ரு சரவுண்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வேறு டிரான்சிஸ்டர் நான் யூஸ் பண்ணதுக்கு நாங்கள்லாம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா, வேறு டிரான்சிஸ்டர் கிடைக்குது. கிட்டத்தட்ட 120, 130, 170 வரைக்கும் இது கிடைக்குது, ஒரிஜினலாகவே கிடைக்குது. மார்க்கெட்டில் அது வந்து ஃபேமஸ் இல்லை. ஆமாம், அது வந்து ஏன்னா இதை இது இப்போ 5200 வந்து தொட்டாங்கன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் நிறைய மார்க்கெட்டில் ஃபேக் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த பிஜேடி வந்து இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஒரு சில பேர் யூஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ அதைத்தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, அந்த இதை நம்ம யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தான் செக்கிங்கில் போயிட்டுருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நம்ம போர்டு நம்ம ஒரு 100 டெக்னீஷியன் நம்ம உருவாக்கி அவங்களுக்கு நம்ம வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணதுக்கு அடுத்த முயற்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் பதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை எண்டான சாம்சங்கோ இல்லை எல்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹை வாட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அந்த இன்ஃபில்டாகவே, அதாவது டிரான்சிஸ்டருக்குள்ளேயே ஐசின்னு சொல்லுவாங்க,
ஐசிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆப்ஷன் எல்லாமே உள்ளே வந்துடும். பயாஸு, டிரைவர் எல்லாமே உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த லெக்லாம் பார்த்தீங்கன்னா 5 லெக் மேலே 5 காலோட அதுக்கு மேலே 14 காலு, 18 காலு, 24 கால் அந்த மாதிரி ஐசிலாம் கிடைக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா, என்ன குறை அப்படின்னா, அந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் நம்ம எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கவே முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் 1 வாட்ஸோட கூட கொடுத்தா கூட ஐசி பேன் ஆயிடும். அவ்வளோதான். அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே தவிர, அதில் 100 வாட்ஸ்லாம் தாராளமாக எடுக்கலாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தோசிபாவுடைய டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ், 150 வாட்ஸ் வரைக்கும் இதில் கிளைம் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமம் 150 வாட்ஸ் ஃபுல் சவுண்டு கேட்க முடியாது. இப்போ நம்ம சொல்லுவாங்க, இப்போ இதோடைய இது பெர் சேனல் 100 வாட்ஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து 100 வாட்ஸ் தாராளமாக 150 வாட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் 100 வாட்ஸு கரெக்டான நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா 100 வாட்ஸ் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதில் 40 வாட்ஸ் அல்லது 50 வாட்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும். மீதி வாட்ஸ் எல்லாமே ஹீட்டாகவே வெளியே போயிடும். அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இப்போ 100 வாட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆம்பியர் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு தாராளமாக பெர் சேனலுக்கு 100 வாட்ஸ் அப்படியே கிளைம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபேக்கான இதுதான் கிடைக்குது. இது வந்து இதோடைய பேர் வந்து பிஜேடி. தயவுசெய்து மாஸ்பெட்டுன்னு அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இது மாஸ்பெட் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நிறையா நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா, இந்த 7293, 7294 இருக்குல்ல, அந்த மாதிரி ஐசிக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு 100 வாட்ஸ் பெர் சேனல் கிடைக்குது. கிட்டத்தட்ட 70 வாட்ஸ் 60 வாட்ஸ் கிளைம் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டிரைவர்ஸு, பயாஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ரிஜிஸ்டரு அப்புறம் கெப்பாசிட்டர் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ண போகிறீங்க. வேறு தேவையில்லாமல் இந்த டிரான்சிஸ்டர் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு நல்ல ஹை பஞ்சிங் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் ஹை எண்ட் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 5200 1943 நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து புதுசாக டிரைவர் நீங்கள் மேக் பண்ணணும், பயாஸ் மேக் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நான் சொல்லித்தரேன். அடுத்த முயற்சி நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஒரு 100 பேர் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேரை கொண்டு வந்து உள்ளே நம்ம வாட்ஸ்அப்பில் இணைச்சி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரைனிங் நமக்கு அதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்மளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் அடுத்த முயற்சி இதுதான். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம அடுத்தடுத்த இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.